அனைவருக்கும் வணக்கம். இந்தி திணிப்பு இந்தி திணிப்பு இந்தி திணிப்பு என்று பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் தமிழகத்தில் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவங்க என்ன நினைக்கிறாங்க? கத்துற வரையும் கத்துங்க. எலெக்ஷன் வரப்போ மக்களுக்கு அடிமாட்டு விலை 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்து ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைக்கிறாங்க. ஒரு ஏழை எளிய குடும்பத்தில் ஒரு 3வது மொழியை ஒரு மாணவன் படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா பணக்காரன் பெரிய பெரிய அமைச்சர் மட்டும்தான் அவங்க படிக்கணும். அவங்க ஸ்கூல் நடத்தலாம், அதில் சிபிஎஸ் ஸ்கூலில் அவங்க பசங்க படிக்கலாம். ஆனால் ஒரு ஏழை மாணவன் கற்றுக்கக்கூடாது. பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் எல்லாத்துக்கும் எல்லாமும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி மும்மொழி கல்விக் கொள்கையை பிற மாநிலங்கள் எல்லா பக்கமும் ஏற்றுக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் இதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற மட்டும் தெரியுது. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இது வச்சு அரசியல் நாங்கள் பிடிக்கிற முயலுக்கு 3 காலுங்கிற மாதிரி தமிழக அரசியல் ஒரு மத்திய அரசு கொண்டிருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கருப்பு பெயிண்ட் டப்பா எடுத்துகிட்டு அலைகிறது, ஹிந்தி மொழி அழைக்கிறேன்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனு போஸ்ட் ஆஃபீஸ்னு அலைகிறது. இதெல்லாம் வெக்கமாக இல்லை? தயவு செய்து மக்களை திருந்துங்க. ஒன்று சேருங்க. நம்ம என்ன தான் பிஜேபி சொன்னாலும் சரி, பொதுமக்கள் சொன்னாலும் சரி, நீங்கள் என்ன வேணால் கற்றுங்க. எலெக்ஷன் அப்போ நாங்கள் மக்கள்கிட்ட ஒரு 1000 2000 காசை கொடுத்து ஓட்டை வாங்கிட்டு திருப்பி நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம்னு அவங்க பகல் கனவு கண்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அது ஒருபோதும் நடக்காது. ஒரே ஒரு விஷயம், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தூங்கிட்டு இருக்கப்போ கடவுள் அவருக்கு காட்சி அளிக்கிறார். யாருக்கு? நம்ம முதல்வருக்கு, திராவிட மாடலுடைய முதல்வருக்கு கடவுள் காட்சி அளிக்கிறாரு. திராவிட மாடல் முதல்வர் அவர்களே, உங்களுக்கு நான் வரம் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாரு. உடனே முதல்வர் ஸ்டாலின், எப்பா நானா, எனக்கு வரம் தரீங்களா அப்படின்ட்டு கடவுளை கேட்குறாரு. ஆமாம் சொல்லுங்கள், என்ன வரம் வேணும்னு கேட்குறாரு. அதுக்கு முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, 50 ஆண்டு காலம் நாங்கள் திராவிட ஆட்சியை நாங்கள் ஆண்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து என்னுடைய மகன் உதயநிதி, என்னுடைய மகன் இன்பநிதி, மகளுடைய மகன் பேரன் கொல்லிப்பேரன் வரை நாங்கள் ஆளணும்னு அவர் சொல்கிறாரு கடவுள்கிட்ட. அது கடவுள் சொல்கிறாரு, ஐயா திராவிட மாடல் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய காலம் 2026 காலாவதி ஆகிவிட்டது. திராவிட மாடல் 2026 காலாவதி ஆகிவிட்டது, எக்ஸ்பிரி டேட் ஆயிடுச்சு, அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்மளுடைய திராவிட மாடல் முதல்வர் கேட்குறாரு, இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கான்னு கேட்குறாரு. ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்குது. ஏழை மாணவனுக்கு நீ இருக்கும்போது ஒரு 3வது மொழியை கற்றுத்தரேன் என்று ஒப்புக்கொள். தமிழகத்தில் எதிர்கட்சியாக கூட நீ வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதை ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் இந்த 2026 அண்ணாவால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அண்ணாமலை என்கின்ற இளைஞனால் முடித்து வைக்கப்படும் என்று கடவுள் சொல்கிறார். ஸ்டாலின் அவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இதுதான் தமிழகத்தின் இன்றைய நிலைமை. மும்மொழி வேண்டும். ஏழை எளிய மாணவன் மும்மொழியை கற்க வேண்டும். நீங்கள் கொள்ளையடிப்பதற்காக மும்மொழியை எதிர்க்கிறீர்கள் என்பது அப்பட்டமாக மக்கள் அனைவருக்கும் தெரியும். நீங்கள் ஆடக்கூடிய கபட நாடகம் அனைத்தும் மக்களுக்கு தெரியும். நன்றி, வணக்கம்.